FTFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோகிடா திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். யோகிடா கௌதம் கிருஷ்ணா இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படத்துல சாய் தன்ஷிகா ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. காக்கி சட்டை போட்டு பெண்கள் நடிக்கும் திரைப்படங்கள் அப்படிங்கிறது தமிழ் சினிமால நீண்ட காலமாவே ஒரு பெரிய கேப் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா பெண்கள் காக்கி சட்டை போட்ட திரைப்படம் அப்படின்னாலே நம்மள முதல்ல தோன்றதே பாத்தீங்கன்னா விஜயசாந்தி தான். இதற்கு முன்னாடி சாய் தன்ஷிகா பெரிய அளவுல சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் கபாலில அவங்க பிளே பண்ண ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே பேசும்படியா இருந்துச்சு. அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு கெத்தான ஒரு ரோலா இருந்துச்சு. இது எல்லா தமிழ் திரைப்படங்கள் போல இருந்தாலும் இந்த திரைப்படத்துடைய கதை அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை. அதனால சாய் தன்ஷிகாவுடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இந்த சமுதாயத்துல சாமானிய மக்கள் செய்யக்கூடிய தவறுக்கு சட்டம் தகுந்த தண்டனை கொடுக்கிறதோ அது மாதிரி ஒரு அரசியல்வாதி செய்தால் அந்த மாதிரியான தண்டனைகள் கிடைப்பதில்லை. மாறாக நீதித்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எல்லோருமே அரசியல்வாதிகளுக்கு ஒரு அடிமை போல செயல்படுகின்றனர் அப்படிங்கிறத இந்த திரைப்படம் மூலம் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படம் முழுக்கவே பாத்தீங்க அப்படின்னாக்க சாய் தன்ஷிகாவுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமா தான் இருந்துச்சு. குறிப்பா நிறைய சண்டை காட்சிகள் இந்த திரைப்படத்துல இருந்துச்சு. சண்டை காட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் கதைக்கோ இல்ல திரைக்கதைக்கோ அதை ஆழமா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னமுமே இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஒட்டு மொத்தமா இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த திரைப்படத்தை ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். சாய் தன்ஷிகா மாதிரியான ஒரு தோற்றம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுசா இருந்தாலும் கூட ஒரு பெரிய திரைப்படங்கள் இல்லாததுனால கண்டிப்பா ஒரு தடவை இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகிடா திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.